இப்போ இவரு நாவ அடக்கம் இல்லாததுனால அதனுடைய பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்படிப்பட்டவங்களை அமைச்சர் போஸ்ட்ல வைக்கிறதும் கஷ்டம்தான். அவரை வந்து எடுத்திருக்கணும், இவங்க உடனே வந்து எடுத்திருக்கணும். எடுக்கல, இமீடியட்டா எடுத்திருப்பாங்க. மறு செகண்ட் அவர் பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவருக்கு பதவி இருந்திருக்காது. இப்போ மக்கள் ஆட்சியில நீங்க ஒழுக்கமாக பேசணும், நீங்களே ஒழுக்கமாக பேசலைன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா பக்கமும் அடித்தடியா இருக்கு. பிரியாணிக்கெல்லாம் அடிக்கிறான் குத்துறான், பரோட்டாவுக்கு அடிக்கிறான் குத்துறான் திமுக. பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இருக்கு, எதுவுமே கண்ட்ரோல்ல இல்ல. அவரே சொல்றாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல். சைதாப்பேட்டையில இருந்து இங்க முகத்துவாரம் வரைக்கும் சுத்தம் பண்ணுவோம், 2 பக்கமும் பார்க் மாதிரி மாத்துவோம், ஜிம்மு விளையாட்டு திடல் எல்லாமே பண்ணுவோங்கிறாரு, உடற்பயிற்சி கூடங்கள்லாம் பண்ணுவோன்றாரு. 1500 கோடி. 2வது அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் தென்னரசு அவர் பதவி வைத்து அவர் 1500 கோடி. அதே மாதிரி அதே ஸ்டைல அப்படியே சொல்றாரு. இப்படி இந்த 4 வருஷத்துல இந்த 3 தடவை, ஒரு தடவை அவரு, இந்த 3 தடவை இவரு. அப்ப இது என்ன ஆச்சு? 4 2 6000 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னு தெரியல. அந்த கூவம் அப்படியே இருக்கு. இப்ப பாரத பிரதமர் யாரு? மோடி. அப்ப எஸ்டிபி இந்தியா விட்டு போயிருவாரா? கல்வி அறிவு இல்லாம இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல மேம்பாடு இல்லாம இருக்கிறாங்க, வேலையின்மை இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, மருத்துவம் சரியாக இல்லை. அதை மேம்படுத்துறதுக்கு என்னங்கிற திட்டங்களை எல்லாம் விட்டுட்டு ஜாதிய மாத்திரம் வணக்க வழிபாடும் ஜாதிய மாத்திரம் கையில எடுத்துக்கிட்டு நீ அரசியல் பண்ண. இப்ப பிஜேபியே ஜாதி கட்சிங்கிற, இப்ப நீ என்ன எஸ்டிபிஐ வந்து என்ன ஜனநாயக கட்சியா? அது ஜாதி கட்சினா நீ என்ன கட்சி? நம்ம ஊர்ல ஜனாதிபதியாக ஜாகிர் ஹுசேன் இருந்தாரு, பக்ருத்தீன் அலி அகமது இருந்திருக்காரு, அப்துல் கலாம் இருந்திருக்காரு, திரௌபதி முர்மு இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் என்ன ஜாதி என்னன்னு கேட்பீங்களா? அப்ப இது ஜனநாயக நாடா என்ன? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் மற்றும் 50 வருட அரசியல் பயணத்துல, அதுவும் அதிமுகவோட இப்போ கூட்டணி வச்சு பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம ஷேக் தாவூத் சார் அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ பொன்முடி அவர்கள் பேசி மிகப்பெரிய சர்ச்சையாயிருச்சு சார். இருந்தாலுமே அவரை வந்து கட்சி பதவியிலேருந்து தூக்குனாங்களோ, எல்லாருமே வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குங்க, இல்லை அவரை கைது செய்யுங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களே அந்த அளவுக்கு கடுமையாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு. இது வந்து நீங்க அந்த கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு இல்லை, அதனுடைய தலைவர் மாண்புமிகு மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களே வந்து இரட்டை அர்த்தம் பட்டு தான் பேசுவார். ஜெயலலிதா அவர்களே ரொம்ப நிறைய பேசுவார். ஆமா, அவர் வந்து அவர் வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரியான ஸ்லாங்ல பேசக்கூடிய ஒரு மனிதர். அதாவது இரட்டை அர்த்தம் துணிக்கும் ஸ்லாங்ல தான் பேசுவார். அது மாதிரி நீங்க அடுத்து இருக்கவங்க, அவங்க கூட இருக்கவங்க, துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்காட்டார் இருந்தாலும், இவங்களோட எல்லாம் நான் பயணம் பண்ணியிருக்கேன். என்னுடைய சின்ன வயசுல இவங்களோடலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜோவியலா இருக்கும் அவங்க பேசுறது. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க பேசுறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இரட்டை அர்த்தம் பண்ணி தான் பேசுவாங்க. அப்படி இருக்கும், ஜோவியலா இருக்கும், ரொம்ப கலகலப்பா இருக்கும். அவன் துரைமுருகன் இருக்க இடமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கலகலப்பா இருக்கும். ரொம்ப டைம் போறதே தெரியாது. அவரெல்லாம் பேசினாருன்னா அவங்களுக்கு டைம் போறதே தெரியாது. அவ்வளோ ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா வன்னை ஸ்டெல்லான்னு ஒரு லேடி இருந்தாங்க. அவங்கெல்லாம் மேடையிலேயே பயங்கரமா பேசுவாங்க. அது இவர் பேசுறதெல்லாம் ரொம்ப கம்மி. அப்போ பேசுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ இருக்க இளைஞர்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அவங்க திமுகவுடைய பெரிய பேச்சாளர் வன்னை ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த வழியில இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கூட பேசிட்டு இருக்காரு, நம்ம கவர்னரை பத்தியெல்லாம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. அது மாதிரி இப்போ இவங்க எல்லாருக்கும் இது வந்து கைவந்த கலை. இன்னைக்கு நாகரிக உலகம் நம்ம வந்து மேம்பட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து உடனே அப்போ வந்து பெருசா அந்த கூட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும், வெளியில தெரியாது. அச்சு ஊடகங்கள்ல பெருசா பிரிண்ட் ஆகாது, அதெல்லாம் தவிர்த்துருவாங்க. அதாவது நாகரிக மக்களுக்கு மட்டும் தெரியும், அந்த கூட்டத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும், கை தட்டிட்டு போயிடுவான் சிரிச்சுட்டு. ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே வந்து நிருபர்களாக இருக்காங்க. எல்லார் கையிலையும் போன் இருக்கு, எல்லாரும் நிருபர்களா இருக்காங்க. உடனே எடுத்து ஷூட் பண்ணி உடனே போட்டுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மக்கள் மத்தியில அவங்க சொல்றதுக்கு முன்னால அது பரவ ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போ கவனமாக பேசணும், கவனமாக கையாளணும். எங்கே போறதும் வர்றது யாரா இருந்தாலும், குறிப்பாக மக்கள் செல்வாக்கு உள்ளவர்கள், பெருந்தலைவர்கள், அரசு பொறுப்புகளில் இருக்கவங்க, அரசு அதிகாரிகள், அரசு பொறுப்புகளில் இருக்கவங்க எல்லாம் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவங்க. நாவடக்கம் வேணும், கண்ணியம் இருக்கணும். அப்படி இல்லாம பேசுனா இந்த மாதிரி ஒரு நிலை. யாவாரனும் நாகாக்கர் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டுங்கிறது தான் இந்த கதை. இப்போ இவரு நாவ அடக்கம் இல்லாததுனால அதனுடைய பிரச்சனை வந்திருக்கு.
ஆனால் இப்படிப்பட்டவங்களை அமைச்சர் போஸ்ட்டில் வைக்கிறதும் கஷ்டம்தான். அவரை வந்து எடுத்திருக்கணும், இவங்க உடனே வந்து எடுத்திருக்கணும். எடுக்கல, இம்மிடியேட்டாக எடுத்திருப்பாங்க. மறு செகண்ட் அவர் பேசிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவருக்கு பதவி இருந்திருக்காது. என்ன கேட்டால் அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது, அந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தாலும் அதை செஞ்சிருப்பாரு. உடனே இந்த மாதிரி பேசுறவங்களெல்லாம் பெருசா என்கேஜ் பண்ண மாட்டார். அப்போ அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து அதை செய்யலை. அது ஏன் செய்யலைன்னவோ அவர் சீனியர் மோஸ்ட், அதாவது ஸ்டாலின் அவர்களை விட, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை விட மூத்தவராக இருக்கார் வயசுலையும், அந்த கட்சியினுடைய இதுலேயும் வந்து சீனியராக இருக்கார் அவருடைய அனுபவத்திலையும். இப்போ அதுக்காக அவர் தயங்குறாரு. ஆனால் அதுக்காக தயங்குறது ஜனநாயகமாகாது. அவர் சொந்தமாக வச்சுக்கிறதுங்கிறது வேற, அது வந்து மக்கள் பிரதிநிதியாக அவரை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது, அமைச்சராக வச்சிருக்கங்கிறது சரியில்லை. அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கணுங்கிறது தான் நல்லா இருக்கும். அது மாதிரி எடுத்துடுறது பெஸ்ட். அப்போ தான் வந்து இனிமேல் யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் போய்கிட்டு ரொம்ப அவர் நல்லாவே அதை நான் வலைதளங்கள்ல எல்லாம் பார்த்தேன், ரொம்பவுமே கன்றாவியாக இருக்குது. அதாவது வந்து என்ன சொல்கிறதுனா, அதுக்கு சில பேர் சில விளக்கமெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சில ஆளு அந்த டிஎம்கேல இருக்கவங்களே அதுக்கு விளக்கம் வேற, விளக்க உரையெல்லாம் எழுதுறாங்க. அந்த விளக்க உரையெல்லாம் சரிதான். இப்போ அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு வந்து அதுதான் அப்படித்தானே இதில் நம்மெல்லாம் பிறந்தோம் கொண்டோம்லாம் பேசுகிறாங்க. அதாவது இறை உருவங்களை எல்லாம் பற்றி பேசுகிறாங்க. இறை உருவங்களில் சாமிகளை அந்த லிங்கமாக இருக்கிறது அதையெல்லாம் அதுக்கு வந்து விளக்கமாக சொல்லிக்கிட்டுலாம் பேசுகிறாங்க. பட் அதை நான் சொல்ல விரும்பலை. பட் அதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ அதையெல்லாம் நீங்கள் சாமின்னு கும்பிட்டுட்டு தானே வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அப்போ இவர் சொன்னது என்ன தப்பாக போயிடுச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போ இது என்ன இது? அதாவது வந்து ஒருத்தருடைய வழிபாட்டை, ஒருத்தருடைய நிலைப்பாட்டை அதை கொச்சப்படுத்துறதாக இருக்குது. அந்த ஒரு சமூகத்தை கொச்சப்படுத்துறதாக இருக்கு. இப்போ நம்ம அதிலிருந்து மாறணும். இப்போ நம்ம வந்து தவறுகளாக இருந்தால் அந்த தவறை திருத்தணும், மாறணும். அப்படி மாறணுங்கும் போது மக்களை மதிக்கக்கூடியவங்க தான் மக்களாட்சியில் இருக்க முடியும். இது வந்து மக்களாட்சி. நீங்க மக்களை மதிக்கலை அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம தவறே பண்ணினாலும் மக்களை திருத்தர வேண்டியது அரசனுடைய கடமை. இப்போ மக்கள் ஆட்சியில் நீங்க ஒழுக்கமாக பேசணும். ஒழுக்கமாக நீங்களே ஒழுக்கமாக பேசலைன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க, இல்லை இப்போ உங்களை பார்த்து பழகுறவங்க, இல்லை உங்க பிள்ளைங்க, இல்லை உங்க கட்சிக்காரங்க, அவங்க நிலைமை அதான் ரொம்ப மோசமா இருக்கு. அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்க எல்லா பக்கமும் அடித்தடியா இருக்கு. பிரியாணிக்கெல்லாம் அடிக்கிறான் குத்துறான், பரோட்டாவுக்கு அடிக்கிறான் குத்துறான் திமுக. அப்போ எல்லாமே செய்கிறானுங்க. அப்போ அந்த திமுகவில் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக போயிடுச்சு. மது அதிக அளவில் புழக்கத்தில் இருக்குது. காலையிலேருந்து அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. கல்லூரி மாணவ மாணவிகளுக்கெல்லாம் அது பழக்கமாயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாலியல் சீண்டல்கள் அதிகமாக இருக்கு. எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை. அவரே சொல்றாரு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. மாண்புமிகு முதல்வரே சொல்றாரு ஆமா ஆமா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசினத காணொலி பார்த்தேன்னா, அதாவது ஆளுங்கட்சி அதிமுகங்கிறாரு, நம்ம எதிர்கட்சி திமுக திருத்துறாரு. அப்பா வந்து அதை நம்ம தான் ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் பதறத்துல இருக்கேங்கிறாரு. முதல்வர் என்ன சொல்றாரு? கொஞ்சம் பதட்டத்துல இருக்கு. என்ன நம்ம என்ன பதட்டமோ அது இறைவனுக்கு தான் வெளிச்சம், நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி பதட்டத்துல இருக்கிற ஒரு முதல்வராக இருந்தா என்ன செய்ய முடியும்? அதனால இது எல்லாமே மக்கள் வாக்களித்ததனுடைய கொடுமை. அதை நம்ம அனுபவிச்சிருக்கோம். விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி. இப்போ தமிழ்நாட்டில் இந்த 4.5 ஆண்டு காலம், இப்போ அவங்களுடைய ஆட்சி இப்போ 4.25 ஆண்டு, இந்த 4.25 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி ரூபா கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆமாம் சார், நம்பர் 1 ஸ்டேட்டாக இருக்கும். ஆமாம். அதில் அதாவது அவங்க வந்து 70 ஆண்டுகளில் 47லேருந்து 70 ஆண்டுகள் வரைக்குமே 4.5 லட்சம் கோடி தான் கடன் தமிழ்நாட்டுக்கு. இவங்க 4.25 ஆண்டுல 4.5 லட்சம் கோடி கடன். அதிமுக வந்து பதவியிலிருந்து இறங்கும் போது மொத்த டெப்ட் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப இவங்க வந்து அது எப்போ 1947 கேரி ஃபார்வர்ட் ஆகி வந்தது, கூட்டி கூட்டி வந்தது. இப்ப இவங்க வந்து இப்ப இந்த 4.25 ஆண்டுலயே 4.5 லட்சம் கோடி, ஒரு மடங்கு அதிகமாயிட்டா ஒரு 4 வருஷத்துல. ஆமா, அப்ப பல மடங்கு, பல 1000 மடங்குன்னு சொல்லலாம். நீங்க 70 வருஷம் எங்க 70 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு சார். பல 1000 மடங்கு கடன் கூடி இருக்கு. ஸோ அப்போ எங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே போயிருக்கு, எங்கே முதலீடு பண்ணியிருக்காங்க, இந்த பணங்கள் எல்லாம் எங்கே போயிருக்கு, யார்கிட்ட இருக்கு, யார் கையில் இருக்கு? திரும்ப இது வகுப்போடு மாதிரி தான். இதெல்லாம் கணக்கு வழக்கு பார்க்கணும், டிரான்ஸ்பரன்சி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழனிவேல் தியாகராஜன் ஃபர்ஸ்ட் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற உடனே
கூவத்தை வந்து சுத்தம் பண்றதுக்கு 1500 கோடின்னு சொல்றாரு. சைதாப்பேட்டையிலிருந்து இங்க முகத்துவாரம் வரைக்கும் சுத்தம் பண்ணுவோம், 2 பக்கமும் பார்க்கு மாதிரி மாத்துவோம், ஜிம்மு விளையாட்டு திடல் எல்லாமே பண்ணுவோங்கிறாரு, உடற்பயிற்சி கூடங்கள்லாம் பண்ணுவோன்றாரு. 1500 கோடி. ரெண்டாவது அவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தங்கம் தென்னரசு அவர் பதவி வைத்து அவர் 1500 கோடி. அதே வரி அதே ஸ்டைல அப்படியே சொல்றாரு. நீங்க வந்து அவங்களுடைய பட்ஜெட்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த எதுவுமே வரி பெசகாம சொல்றாரு. அமைச்சர் மாதிரி இருக்காரே தவிர மத்த இது எல்லாமே அப்படி இருக்க 1500 கோடி. அப்புறம் மூணாவது அடுத்தும் தங்கம் தென்னரசு அதே 1500 கோடி. இப்படி இந்த 4 வருஷத்துல இந்த 3 தடவை, ஒரு தடவை அவரு, இந்த 3 தடவை இவரு. அப்ப இது என்ன ஆச்சு? 4 4 4 6000 கோடி ரூபாய் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த கூவம் அப்படியே இருக்கு. இந்த கூவம் அப்படியே இருக்குங்க. 2 பக்கமும் எங்கேயும் பார்க்கோ ஜிம்மோ அதோ எதுவுமே கட்டல. அப்ப இதெல்லாம் இங்கே இந்த மக்களுடைய வரிப்பணங்கள் எங்கே போகுது? ஏன் அப்ப விலைவாசி ஏறுது? அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க போட்ட வரியின் காரணமாக அதிமுக காலத்துல இருந்ததை விட வரி வருமானம் 1,60,000 கோடி அதிகமா இருக்கு. இப்ப நீங்க அதையும் இதுல சேர்த்துக்கங்க. அப்ப இந்த பணம் எங்க? மக்களுடைய பணம் எங்க? எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க? எந்த பெரிய அரசு இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு? அதாவது என்ன சொல்றதுன்னா, முதலீட்டுக்கான செலவு எங்க பண்ணிருக்காங்க? இந்த பணம் முதலீடு ஆயிருக்கணும். அப்ப நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும், பொருளாதாரத்துல நம்ம மேம்பட்டு இருப்போம். எங்க முதலீடு பண்ணிருக்காங்க? அப்ப முதலீடும் இல்லை. அப்ப இந்த பணம் எங்க? எதுல செலவு பண்ணிருக்காங்க? இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதனால இது போன்ற அரசுகள் இருந்தா மக்களுடைய மேன்மை இருக்காதுங்க. மக்கள் மேம்படுறது கஷ்டம், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயராது, மக்கள் நிம்மதி. இப்ப ஏழை எளிய மக்களுக்கு பெரிய கஷ்டம். இப்ப கரண்ட் பில்லெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண வெத்தலைப்பாக்கு கடைக்கு 10,000 ரூபாய்க்கு மேல வருது. அவன் மாசத்துக்கு 10,000 ரூபாய் அவனுக்கு வியாபாரத்துக்கு கிடைக்குமாங்கிறதே கஷ்டம். அது மாதிரி வீட்டுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கெல்லாம் இந்த காமன் யூசேஜ் இருக்குல்ல, குளிக்கிறதுக்கு தண்ணி அதெல்லாம் விடுவோம்ல, அதுக்கு அதை கமர்ஷியல்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அது கமர்ஷியல். ஏங்க குளிக்கிறது கமர்ஷியலா? டாய்லெட் போறது குளிக்கிறது கமர்ஷியலா? அது கமர்ஷியல்னு போட்டு கமர்ஷியல் கரண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனுக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடு, பல லட்சம் அது கரண்ட் பில்லு. அந்த காமன் இது இப்ப அவன் இஎம்ஐ கட்டுவானா, இதுக்கு பணம் கட்டுவானா? இப்ப ஏன்னா அதுல இருந்து தானே இவங்க எல்லாரும் காமனுக்கு அவங்க தானே ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஒரு அசோசியேஷன் வச்சு அந்த அசோசியேஷன் வந்து கலெக்ட் பண்ணி தானே கட்டணும். அப்போ ஒவ்வொரு குடும்பஸ்தனும் தானே அது கட்டணும். அப்ப அவன் இஎம்ஐல வீடு வாங்கியிருப்பான், அந்த இஎம்ஐ கட்டுவானா, இதை கட்டுவானா? இப்ப இது எல்லாமே சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பயங்கர வெறுப்புல இருக்கிறாங்க. விட்டா போதும், இப்ப நீங்க தேர்தல் வச்சா கழட்டி விட்டுருவோம், அதிமுக வந்தா போதுங்கிற நிலை இருக்கு. இப்ப பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுட்டாங்க சார். இப்ப ஆனா அதிமுக கூட்டணி வச்ச உடனே எஸ்டிபிஐ வந்து நாங்க வந்து உங்களோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. என்ன காரணமா பாக்குறீங்க இதை? அதாவது இவங்க எல்லாமே போலியான ஒரு பிம்பமா இருக்காங்க. சரி, நான் இப்ப என்ன கேட்கிறேன், இந்த ஒரு எஸ்டிபிஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லி நம்ம யாரையும் சொல்ல வேணாம். இப்ப பாரத பிரதமர் யாரு? மோடி அவர்கள். அப்ப எஸ்டிபிஐ இந்தியா விட்டு போயிடுவாரா? பாரத பிரதமர் யாரு? மோடிஜி தானே, பிஜேபி தானே, பிஜேபியினுடைய அங்கம் தானே அவரு. அப்ப எஸ்டிபிஐ சார்ந்தவர்கள் இல்ல இந்த மாதிரி முஸ்லீம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க அவங்க சொல்ற மாதிரி இந்தியா விட்டு போயிடணுமா இல்லையா? போயிடணுமா எப்படி? இல்ல போயிடுவாரா? இப்ப இதை விட்டு போயிட்டாருங்க, அதிமுக விட்டு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க எஸ்டிபி பிஜேபியோட கூட்டணி போயிட்டீங்க, எஸ்டிபி நாங்க அதனால இங்க இருந்து போறோம், ரைட்டு. பிரதமர் அவர் இருக்காரு, இப்ப என்ன பண்ணுவீங்க? 10 வருஷமா 10 வருஷம் இப்பவும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அப்படி பார்த்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு நீங்க பேரை மாத்தி இருக்கணும், கருவாபிசி. இப்ப நீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? பேரை மாத்திட்டு இந்துவா போயிருக்கணுங்க, இல்லைன்னா இந்தியாவை விட்டு போயிருக்கணும். இப்ப இது என்ன ஐக்கியத்தான? அப்ப நீ என்ன இது எப்படி? அப்ப அவர் பிரதமரா இருந்தா நாங்க அப்ப நீ அவரை பிரதமரா ஏத்துக்க மாட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? பிஜேபியோட கூட்டணி வச்சா பாரத பிரதமரா அவரை ஏத்துக்க மாட்டியா? இதை விட்டு விலகிட்டா அவர் பாரத பிரதமர் இல்லையா? இப்ப நான் வந்து அதிமுக கூட்டணியில இருக்கேங்க, அப்புறம் இதுக்கு முன்னாலே அவர் பாரத பிரதமர் தானே, இப்பவும் இப்ப இல்ல பாரத பிரதமர் இல்லைன்னு நான் சொல்றதா? இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களை மடையன் ஆகுறதுங்க. இங்க இருக்கிற மக்களை, இஸ்லாமிய மக்களை, கல்வி அறிவு இல்லாம இருக்கிறாங்க, பொருளாதாரத்துல மேம்பாடு இல்லாம இருக்கிறாங்க, வேலையின்மை இல்லாம இருக்கிறாங்க, ரொம்ப சிரமமா இருக்கு, மருத்துவம் சரியாக இல்லை. அதை மேம்படுத்துறதுக்கு என்னங்கிற திட்டங்களை எல்லாம் விட்டுட்டு ஜாதிய மாத்திரம் வணக்க வழிபாடும் ஜாதிய மாத்திரம் கையில எடுத்துக்கிட்டு நீ அரசியல் பண்ண. இப்ப பிஜேபியே ஜாதி கட்சிங்கிற, இப்ப நீ என்ன
நீ பிஜேபியை ஜாதி கட்சின்னு சொல்லிட்டு வெளியே போவோங்கிற. அப்ப நீ ஜனநாயக கட்சியா? எஸ்டிபிஐ வந்து என்ன ஜனநாயக கட்சியா? அது ஜாதி கட்சின்னா நீ என்ன கட்சி? சரி, அப்ப ஜாதி கட்சியை சேர்ந்தவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சட்டத்தில் ஏதாவது ரூல் இருக்கா? ஜனநாயக நாட்டில் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து யாரு பிரதமராக வர்றாங்களோ அவங்க பிரதமர், யாரு முதல்வராக வர்றாங்களோ அவங்க முதல்வர். இப்ப அவங்க ஜாதி என்னன்னு ஏதாவது கேள்வி இருக்காதுல்ல? இப்ப நம்ம ஊர்ல ஜனாதிபதியாக ஜாகிர் ஹுசேன் இருந்தாரு, பக்ருத்தீன் அலி அகமது இருந்திருக்காரு, அப்துல் கலாம் இருந்திருக்காரு. அங்கே ஏதாவது கேட்டாங்களா இது இவர் என்ன ஜாதிங்க, அப்புறம் இவர் ஆக்கலாமாண்டு? இப்ப திரௌபதி முர்மு இருக்காங்க, மாண்புமிகு திரௌபதி முர்மு இருக்கிறாங்க. இப்ப இவங்களெல்லாம் என்ன ஜாதி என்னன்னு கேட்பீங்களா? அப்ப இது ஜனநாயக நாடா என்ன? அப்ப என்ன நீங்க அரசியல் கட்சி? அப்ப அரசியல் கட்சியாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்கல்ல. ஒரு கட்சி அரசியல் இயக்கமாக செயல்பட்டா, நான் எந்த கட்சின்னு நான் அதை பேர் சொல்ல விரும்பல, நீங்க சொன்னதுனால சொல்றேன். அரசியல் இயக்கமாக நீங்க பதிவு பண்ணும்போது அதுல ஜாதிகள் இயக்கமாக நீங்க செயல்பட முடியாதுன்னு அதுல சட்டம் சொல்லுது. ஜாதிகளை வச்சு நீங்க செயல்பட முடியாது, ஜனநாயக முறையில் செயல்படுவோம்னு தான் நீங்க அதுல எழுதி கொடுத்து அதை நீங்க பதிவாகிறீங்க. ஜாதி இயக்கம் நீங்க நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க தனித்தனியா ஒரு இயக்கம் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பா நீங்க வந்து ப்ரீச் பண்ணலாம். அதாவது என்ன சொல்றது, ஜாதியை எடுத்து வைக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ கிறிஸ்தவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இஸ்லாமியானவர்களும் சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா இயக்கம் எல்லாம் இருக்கு. இப்படி நீங்க பல இயக்கங்கள் இருக்கு. அது மாதிரி சாதிய ஜங்கங்கள் வச்சுக்கலாம். ஜங்கங்கள் வச்சுக்கிட்டு ஜாதியை பத்தி நீங்க பேசலாம். மடங்கள் இருக்கு, மடாதிபதிகள் இருக்காங்க. இப்படி அதெல்லாம் நீங்க பண்ணலாம். அதெல்லாம் ஜனநாயக நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க எல்லா ஜாதியை பத்தி நீங்க பேசலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அரசியல் இயக்கம், அரசியல் கட்சி, மக்களுக்காக நான் செயல்படுவேன்னு நீங்க வந்தீங்கன்னா இதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடணும். நிச்சயமா சார். சார், ஆனால் நீங்கள் சொல்லும்போது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்காங்க சார். ஆனால் அதிமுக பாஜகவுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார். எடுத்துக்காட்டு சொல்லணும், மும்மொழி கொள்கை வந்து அதிமுக ஏற்றுக்காது, ஆனால் பாஜக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஹிந்தி திணிப்புன்ற மாதிரியே அதிமுகவே பேசியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டு சம்மந்தமான விஷயத்துலையுமே வந்து அதிமுக வந்து எங்களுக்கு வேண்டான்ற மாதிரி. ஸோ இப்படி இந்த மாதிரி நிலைப்பாடுகள் இருக்கும்போது இந்த கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? டீலிமிட்டேஷன் அதை விட்டுட்டீங்களா? சார் இப்போ பாருங்க சார், நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி. அதே மாதிரி இது வந்து நீங்க இந்த கேட்ட கேள்வி எல்லாமே என்ன சொன்னா கொள்கை சார்ந்தது. இப்போ நீங்க கேட்குற கேள்வி எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய கொள்கை சார்ந்தது, மத்திய அரசனுடைய கொள்கை சார்ந்த விஷயங்கள். இப்போ நீட் கொண்டு வந்ததும் மத்திய அரசு அவங்களுடைய நிலையை சார்ந்தது. அதுக்கு முன்னால காங்கிரஸ் தான் அதை கொண்டு வந்தது, இவங்க கொண்டு வரல. காங்கிரஸ் திமுக சேர்ந்து அவங்க தான் கொண்டு வந்தாங்க, அவங்க தான் இது பண்ணாங்க. அதே மாதிரி டீலிமிட்டேஷனும் அதுக்கு முன்னால வந்து நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு எப்படி பண்ணணும்னு ஃபார்முலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபார்முலாவில் வந்தால் யாரையும் பாதிக்காம இருக்கும்னு அது இன்னுமே வந்து சொல்லலை. பட் ஆனால் சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே பேசுறாங்க. அது மாதிரி இந்த மும்மொழி கொள்கையும் வந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு என்ன மொழி பிடிச்சிருக்கோ அதை படிச்சுக்கிட்டுன்னு சொல்றதாக சொல்றாங்க. இந்தி திணிப்புங்கிற மாதிரி சொல்லலை. இது வந்து அந்த சப்ஜெக்ட், அது வந்து என்ன அவங்களுடைய நிலைப்பாடு, புரியுதா அவங்களுக்கு? அந்த எந்த கட்சி ஆட்சியில் இருக்காங்கள மத்தியில அவங்களுடைய நிலைப்பாட்டில் உள்ள ஒரு சமாச்சாரம், அதில் நம்ம போக வேணாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தி பிரச்சார சபா நம்ம ஊரில் பல வருஷமா இருக்கு, 40 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கு. இப்போ நம்ம எல்லாம் இப்போ நீங்கள் இப்போ வந்து இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுக்கீங்க. இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால டி நகரில் இந்தி பிரச்சார சபா ஆரம்பிக்கும் போது நீங்கள் பிறக்கவே இல்லையே தம்பி. அப்போ ஏன் இவங்க விட்டாங்க நம்ம ஆளுங்க? இப்போ நான் பெரியாரை சொல்கிறாங்க, அண்ணாவை சொல்கிறாங்க, நாங்கள் இந்திய எதிர்த்து போராடணும் கொண்டன்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம் சார், சொன்னாங்கல்ல. அப்போ ஏன் இந்தி பிரச்சார சபா இங்கே ஆரம்பிக்க விட்டாங்க? நியாயமான கேள்வி. அப்போ அவங்க தானே ஆரம்பிக்க விட்டுருக்காங்க. அப்போ இப்போ இந்தியில் நிறைய பேர் நம்ம ஆளுங்க படிச்சுட்டு அதில் இப்போ பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க. ரெண்டாவது நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு 30-40 லட்சம் பேர் அதில் படிக்கிறதாக எனக்கு தெரியுது. இந்தி பிரச்சார சபா மூலமாக நிறைய மாவட்டங்கள்ல இருக்கு, நிறைய பேர் அதில் படிச்சு எழுதுறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. அப்போ மக்கள் விரும்பினா படிச்சுட்டு போறான், இல்லைன்னா இல்லை. அவங்க வந்து இந்தி திணிப்புன்னு அதை கொண்டு வரலையே. கட்டாய இந்திங்கிறது இப்போ மகாராஷ்டிராவில் வந்து கட்டாய இந்தின்னு கொண்டு வராங்க அப்படின்னு அவர் உத்தவ் தாக்கரே சொல்லியிருக்காரு. நாங்க அதை ஒத்துக்க மாட்டேன்னு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. கட்டாய இந்தி கொண்டு வரக்கூடாதுன்னு. அதே மாதிரி மராட்டியில பேசாத ஒருத்தனை போட்டு அடிச்சிருக்காங்க கடந்த இதுல. நீங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல அதே மாதிரி ஒரு வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டி, அவன் இந்தியில பேசியிருக்கான். அதுக்கு அங்கே பெரிய தகராறாகி அது அவனை அடிச்சிருக்காங்க, மராட்டியில பேசுறா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இப்போ இங்கே தமிழகத்திலையுமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேல்முருகன் கூட அதை பல இடத்துல சொல்லியிருக்காரு. நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கூட சொல்லியிருக்காரு. அங்கிருந்து ட்ரெயினில் 1000 பேர் 2000 பேர்னு வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் எழுதுறானுங்க. அதே மாதிரி இதுலேயும் ரயில்வே போர்டு எக்ஸாம் எழுதுறானுங்க. தமிழில் வந்து அவங்க ஃபுல் மார்க் வாங்கின மாதிரி கொடுக்குறானுங்க. ஹிந்தியில் அதை சொல்லி கொடுத்தவங்களுக்கு
தமிழ்ல வந்து ஃபுல் மார்க் வாங்க, அவங்க தமிழங்களே இல்லை. நம்ம ஆளுங்க பூரா தமிழ்ல போனவங்க பூரா மார்க்கே வாங்காம ஃபெயிலா போய் அவங்களுக்கு வேலை கிடைக்குது, அதுக்காக நான் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அதையெல்லாம் மாற்ற சொல்லியிருக்கேன் அப்படின்லாம் பேசுறாரு. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் ஆல் ஓவர் இந்தியா பூரா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்றாங்க, மினிமம் ப்ரோக்ராம், அதாவது குறைஞ்சபட்ச ஒரு நம்மளுக்குள்ள ஒரு இதை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது மாதிரி அதை அவர் அமித்ஷா அன்னைக்கு பேசும்போது சொல்றாரு. அந்த மாதிரி இவங்க உட்கார்ந்து பேசி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது, தேர்தலுக்காக தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பேசி அவங்க அந்த உடன்பாடு, மினிமம் ப்ரோக்ராம் உடன்பாடு ஏதாவது அதில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அவங்க பண்ணுவாங்க. அது அவங்க தேர்தல் கொள்கை என்பது வேற, தேர்தல் கூட்டணி என்பது வேற. நீங்கள் முதல்ல அதில் தெளிவாக இருக்கணும். இப்போ முஸ்லீம் லீக்குடைய என்னுடைய கொள்கை என்பது எல்லா மக்களுக்குமானது, என்னுடைய கொள்கை வேற. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இதே நீங்கள் வகுப்பு போட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஆதரிக்கிறேன், அதிமுக எதிர்க்கிறாங்க, இல்லை அப்படியே சும்மா இருக்காங்க. அதிமுக எதிர்க்கல, சைலண்டா இருக்காங்க, ஆனால் நான் ஆதரிக்கிறேன். அப்போ என்னுடைய கொள்கை வேற. புரிஞ்சா உங்களுக்கு? திமுக எதிர்க்கிறாங்க, அதிமுக அப்படி அமைதியா இருக்காங்க. இல்ல சார், இப்ப நம்ம வந்து தேர்தல் பரப்புரையும் போது மக்கள்கிட்ட நம்ம போய் நம்மளோட கொள்கை தானே தான் சொல்லி ஆகணும். இப்ப பாஜக போய் மும்மொழி கொள்கை எனக்கு வேணும்னு மக்கள்கிட்ட சொல்லும் போது, அதிமுக போய் எங்களுக்கு இருமொழி பரப்புரை பண்ண இல்ல. அதுதான் அவங்க வந்து ரெண்டு பேருக்குமாக சேர்ந்து ஒரு மினிமமா என்ன எதை சொல்லலாம், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல ஒரு ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி அதுபடி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அது பேசுவாங்க. பேசி அவங்களுக்குள்ள எப்படி, அதாவது மக்கள்கிட்ட எப்படி அணுகிறதுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. நம்ம கொள்கையை வந்து எது வந்து ஒத்து போகுதோ அதை மாத்திரம் கொண்டு போறதுக்குள்ள அது பேசுவாங்க. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதனால அதுல வந்து முரண்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கூட்டணிங்கிறது தேர்தலுக்கானது, கொள்கை என்பது நிரந்தரமானது, அந்தந்த கட்சிகளோட நிரந்தரமானது. அந்த கொள்கையை நம்பித்தான் அந்த கட்சியினுடைய மக்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும், அந்த இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்தது, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் அதை ஃபாலோ பண்றாங்க. அப்ப இப்படி வந்து அந்த கட்சிக்கு உண்டான கொள்கைகளை தொடர்ச்சியாக கொண்டு வராங்க. இப்போ அது மாதிரி பெரும்பாலும் செய்யணும்னா அதுக்குண்டான உள்ள ஒரு கொள்கை இருக்கு. இப்போ நீங்க எஸ்டிபி கேட்டீங்க, அவங்க ஒரு கொள்கை வச்சுட்டு இருக்காங்க, அதை வச்சு தான் அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா இது ஜனநாயக நாடு. என்ன கொள்கை உங்கள்ட்ட இருந்தாலும் நாடு ஜனநாயக நாடு. எல்லா மக்களையும் அனுசரிச்சு எல்லா மக்களுக்குமான திட்டங்கள் கொண்டு வந்தாதான் நீங்க வெற்றி பெற முடியும். இப்போ அதை அவங்க பேசுவாங்க, அதை பேசி அதுக்கு தகுந்த மாதிரி அதை செய்வாங்க. பாப்பா சார், நீ சொன்ன மாதிரி 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வருதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்க பொன்னான நேரத்தை இளைய பாரதம் நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். இளைய பாரதம் நேயர்களுக்கு நன்றி, வணக்கம்.